மார்க்கெட் நியூஸ் பார்த்தே டைம் போயிடுதா? ஹெட்லைன்ஸ், வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்ஸ், பிரேக்கிங் அப்டேட்ஸ்னு இதில் எது ரியல் மார்க்கெட் வாய்ஸ், எது வெறும் நாய்ஸ்னு கன்ஃபியூஸாக இருக்கீங்களா? டோன்ட் வரி, இந்த ஒரு சிம்பிள் டிப் போதும் டு ஸ்டே காம், ஃபோக்கஸ்ட் அண்ட் கான்ஃபிடென்ட். இதை பற்றி நமக்கு கைட் பண்ணுறதுக்காக தான் இங்கே சீஃப் ஃபினான்ஷியல் பிளானர் மிஸ்டர் ராமலிங்கம் இப்போ இருக்காரு. மிஸ்டர் ராமலிங்கம், நீங்கள் இப்போ டேக் ஓவர் பண்ணலாம். இப்போ இந்த மார்க்கெட் நாய்ஸ், சந்தையினுடைய பரபரப்பான இரைச்சலை நாம எப்படி டர்ன் ஆஃப் பண்றது, அதுக்கு ஒரு சிம்பிளான ஹேக் ஒன்று இருக்கு. அதை நம்ம பார்க்கலாம். இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற இந்த சார்ட் கடந்த ஒரு வருடத்திற்குடைய பங்கு சந்தையினுடைய சார்ட். சென்செக்ஸ் எப்படி மேல ஏறி இறங்கி இருக்கு அப்படின்ற ஏற்ற இறக்கத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ரோலர் கோஸ்டர் ரைடாவே இருக்கும். அது ஒரு ஸ்மூத்தான ரைடா உங்களுக்கு இருக்காது. நிறைய ஷார்ப்பான அப்ஸ் இருக்கும், நிறைய ஷார்ப்பான டவுன்ஸும் இருக்கிறத நீங்க பாப்பீங்க. சோ இவ்வளவு ஏற்ற இறக்கத்தோட இருக்கிற இந்த பங்குச்சந்தை நம்ம முதலீட்டுக்கு ஏற்றதா? இதுல நம்ம தொடர்ந்து எஸ்ஐபியை போடணுமா, போடக்கூடாதா, ஸ்டாப் பண்றது பெட்டரா இருக்குமோ அப்படின்னு நமக்கே ஒரு பதட்டத்தை உண்டு பண்ற அளவுக்கு, பயத்தை உண்டு பண்ற அளவுக்கான ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடா தான் இந்த சார்ட் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு, இல்லைங்களா? இப்போ நான் அடுத்த சார்ட் காமிக்கிறேன். இது 5 வருஷத்துக்கான சார்ட். பங்குச்சந்தை 5 வருஷத்துல எப்படியெல்லாம் மேல வந்திருக்கு அப்படின்றத காமிக்குது. இதுலயும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். இதுவும் ஸ்மூத் ரைடா இருக்காது, பிளாட்டா இல்ல. பட் அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் முந்தின சார்ட் அளவுக்கு பயங்கர ஏற்ற இறக்கத்தோட இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. இந்த 5 வருஷத்துல கோவிட் சிச்சுவேஷன் இருக்கு, தென் கோவிட்க்கு அப்புறமா ரஷ்யா உக்ரைன் வார் சிச்சுவேஷன் இருக்கு, யுஎஸ் எக்கனாமி ஸ்லோ டவுன் சிச்சுவேஷன் இருக்கு, தென் கடந்த ஒரு வருடத்துல நடந்த டெரிஃப் வார், ட்ரேட் வார், இந்தோ பாகிஸ்தான் டென்ஷன், அதுவும் இதுக்குள்ள அடக்கமா இருக்கு. இவ்வளவு மார்க்கெட்ல இம்பாக்ட் பண்ணக்கூடிய பெரிய ஈவெண்ட்ஸ் இருந்திருந்தாலும் இந்த சார்ட்டை பார்க்கும்போது முந்தின சார்ட் அளவுக்கு ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடா இல்ல. ஓரளவு கிராஜுவலா மேல போகிறத நம்மளால பார்க்க முடியுது. நீங்க சார்ட்ல பாத்தீங்கன்னா சென்செக்ஸ் 30,000 புள்ளிகள்ல இருந்து ஏறக்குறைய 82,000 புள்ளிகள் வந்திருக்கு. அந்த கிராஜுவல் இன்க்ரீஸ சென்ஸ் பண்ண முடியும். சரி, இப்ப நம்ம அடுத்து பார்க்க போற சார்ட் சென்செக்ஸினுடைய 35 வருஷ சார்ட். இதுலயும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிறத நீங்க பாப்பீங்க. முந்தின சார்ட்ல ஒரு கிராஜுவலான இன்க்ரீஸ் இருந்தது. பட் இதுல பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல ஸ்டீப் இன்க்ரீஸ் இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். பங்குச்சந்தை இறங்கி இருக்கிற நேரத்தை விட ஏறிக்கொண்டிருக்கிற நேரம் தான் அதிகமா இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இதுதான் பங்குச்சந்தையினுடைய மகிமை, மகத்துவம் அப்படின்னு நம்ம ரொம்ப எளிதா சொல்லிட முடியும். இப்போ இதுல ஹேக் என்ன அப்படின்றது நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நம்ம இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம கண்ணு முன்னாடி வச்சு பார்த்தோம்னா அது பேக்ரவுண்ட ஃபுல்லா மறைச்சிரும். அந்த கண்ணு முன்னாடி இப்ப இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை இருக்கு பாத்தீங்களா, அந்த பயம், அந்த பதட்டம், அது நம்மள தப்பான முடிவை எடுக்க வைக்கும். அதனால கண்ணு முன்னாடி இருக்கிற சூழ்நிலைய கொஞ்சம் பின்னாடி தள்ளி வச்சு ஜூம் அவுட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது 1 வருஷம் இல்லாம 10 வருஷம் 15 வருஷம் சார்ட்டை பார்க்கும்போது இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற இந்த ட்ரேட் வார், இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற இந்த இந்தோ பாகிஸ்தான் டென்ஷனா இருக்கட்டும், இல்ல ஏஐ நிறைய பேருக்கு ஜாப் லாஸ் உண்டு பண்ணுது அப்படின்றதா இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு இம்மெட்டீரியலா இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் ஒரு 35 வருஷ சார்ட்ல. இந்த 35 வருஷ சார்ட்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. இன்ஃபேக்ட் இந்தியா பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷனை கொண்டு வந்திருக்கு. எவ்வளவு கவர்மெண்ட்ஸ் மாறி இருக்கு. சிங்கிள் பார்ட்டி மெஜாரிட்டி இருக்கிற கவர்மெண்ட் இருந்திருக்குது, கோலிஷன் கவர்மெண்ட் இருந்திருக்குது. வெறும் 38 சீட்டை மட்டுமே வச்சு தேவகவுடா அவர்கள் பிரைம் மினிஸ்டரா இருந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி சமயங்கள் எல்லாம் கூட பங்குச்சந்தை ஸ்டேபிளா ஏறி வந்திருக்கிறத நம்மளால பார்க்கணும். அந்த சமயத்துல அது ஒரு பெரிய நியூஸா இருந்திருக்கும், அது மார்க்கெட்ல ஒரு பதப்பதப்பை உண்டு பண்ணிருக்கும், உண்மைதான். ஆனா 35 வருஷம் சார்ட்டை பார்க்கும்போது அதெல்லாம் லெஸ் நோட்டிசபிள் விஷயமா இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் ஒரு தடவையும் வரக்கூடிய அந்த எலெக்ஷன், நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல இப்ப நம்ம கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கலாமா, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறோமே, இந்த சார்ட்டை பார்க்கும்போது அது தேவையா, தேவையில்லை அப்படின்றது நமக்கு தெளிவா. இந்த 35 வருஷத்துக்குள்ள எவ்வளவு ஸ்கேம்ஸ் வந்திருக்கு. ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம் வந்திருக்கு. தென் ரிசெஷன் எவ்வளவு வந்திருக்கு. இந்த இயர் 2000 டெக்னாலஜி பபிள் பஸ்ட் ஆச்சு. அப்ப மார்க்கெட் 50% மேல இறங்குச்சு. 2008 சப்ரைம் கிரைசிஸ் வந்துச்சு. அப்பவும் மார்க்கெட் 50% மேல இறங்குச்சு. 2020 பேண்டமிக்னால ஒரு கிரைசிஸ் வந்துச்சு. அப்ப மார்க்கெட் 38% கீழே இறங்குச்சு. இப்படி இவ்வளவு ரிசெஷனையும் இவ்வளவு மார்க்கெட் கிராஷையும் சந்திச்சதுக்கு அப்புறமும் சார்ட் பாத்தீங்கன்னா மேல் நோக்கி தான் போயிட்டு இருக்கு. இதுதான் சந்தையுடைய லாங் டேர்ம் பவர். இதை நம்ம புரிஞ்சுட்டோம் அப்படின்னா ஷார்ட் டேர்ம்ல இருக்கக்கூடிய நாய்ஸை இக்னோர் பண்றது, மியூட் பண்றது அப்படின்றது ரொம்ப ஈஸியா நமக்கு வரும். இந்த சார்ட்ல
லாஸ்ட் 1 இயரும் இன்க்ளூட் ஆகிதான் இருக்கு இல்லையா? 2024 25க்கான நம்பர்ஸும் இந்த சார்ட்டுக்குள்ள இருக்கு. ஆனா அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க முதல் சார்ட்ல பார்த்த அளவுக்கு, இதுதான் நீங்க பார்த்த முதல் சார்ட், லாஸ்ட் 1 இயர் சார்ட், எவ்வளவு பெரிய ரோலர் கோஸ்டர் ரைடா நமக்கு ஒரு பயத்தை கிளப்புற ஒரு சார்ட்டா வந்து இருக்கு. ஆனா அது 35 வருஷம் சார்ட்டுக்குள்ள நம்ம அதை இன்க்ளூட் பண்ணும்போது ஈஸியா மேல ஏறக்கூடிய ஒரு ஸ்டெப்பா தான் நம்மளால வந்து அதை பார்க்க முடியுது இல்லைங்களா? அதுல இருக்கிற பயம் இதுல இல்ல. சோ எப்பவுமே மார்க்கெட்ல ஒரு நியூஸ் வருது, மார்க்கெட் இறங்குது அப்படின்னா அது ஜூம் இன் பண்ணி நம்ம கண்ணுக்கு பக்கத்துல வச்சு பாக்குறதுக்கு பதிலா ஜூம் அவுட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களால ஒரு தெளிவான முடிவை எடுக்க முடியும். ஒரு இரைச்சலை குறைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல யுக்தியா பயன்படுத்திக்க முடியும். ஏற்கனவே சொன்ன மாதிரி மார்க்கெட்ல எவ்வளவுக்கு எவ்வளவு கிராஷஸ் நடந்திருக்கு அப்படின்றது பார்க்கணும். இதுல மெயினா 2000, 2008, 2020 இது மூணுமே வந்து ரொம்ப மேஜர் கிராஷஸ். எவ்வளவு ஒஸ்டான கிராஷஸா இருந்தாலும் மார்க்கெட் அதுக்கு மேல ரெக்கவர் ஆகியிருக்கு அப்படின்றதுதான் அது இருக்கக்கூடிய உண்மை. இப்போ இந்த உண்மையை நான் உங்களுக்கு இன்னொரு டேட்டா மூலமா காமிக்கிறேன். நான் ஒரு எக்ஸல் ஷீட் ஷேர் பண்றேன். ஓகே, இந்த எக்ஸல் ஷீட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான சார்ட். இதுல வந்து 30 வருஷமா ஒருத்தர் 1000 ரூபாய் எஸ்ஐபி போறார் HDFC Flexi Cap ஃபண்ட்ல. நான் ஏன் இந்த ஃபண்டை சூஸ் பண்ணிருக்கேன்னா 30 வருஷம் ட்ராக் ரெக்கார்டு இருக்கிற காரணத்தால சூஸ் பண்ணிருக்கேன்னா இது ஒரு ரெக்கமெண்டேஷன் உங்களுக்கு நான் இங்க காமிக்கிறேன். 1000 ரூபாய் எஸ்ஐபி போறாரு, 30 வருஷத்துக்கு போட்டிருக்காரு. சரிங்களா? சோ 30 வருஷம் பிளஸ் ஃபியூ மந்த்ஸ், ஒரு 5 மந்த்ஸ் எக்ஸ்ட்ரா வந்து அவர் பே பண்ணிருக்காரு. மொத்தம் 3,65,000 ரூபாய் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் 365 இன்ஸ்டால்மெண்ட்ஸ் பே பண்ணிருக்காரு. டோட்டலா 3,65,000 பே பண்ணிருக்காரு. அந்த அமௌண்டோட எஸ்ஐபி வேல்யூ என்ன இருக்கு அப்படின்றது பாத்தீங்கன்னா 2 crores வந்து இருக்கு. எவ்வளவு XIRR ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 21% ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பட் இந்த ஃபண்டோட ரோலர் கோஸ்டர் ரைட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் புரிய ஆரம்பிக்கும். 1/1/1995ல 10 ரூபாய் NAVக்கு ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஃபண்ட் இது. சப்சிக்வெண்டா அதோட ரேட் இறங்கிக்கிட்டே இருக்கிறத நீங்க பார்க்கலாம். ரேட் ஒரு கடத்துல இறங்கி எவ்வளவு தூரத்துக்கு போகுதுன்னா 5.28க்கு போகுது. அதுக்கப்புறம் திரும்பவும் மார்க்கெட் ரெக்கவர் ஆகுது, திரும்ப 22க்கு வருது, அங்கிருந்து திரும்பவும் மார்க்கெட் இறங்கி 14க்கு போகுது, திரும்ப அங்கிருந்து திரும்பவும் மார்க்கெட் ஏறுது, மார்க்கெட் 53க்கு டச் பண்ணிச்சு, 53க்கு டச் பண்ணது திரும்பவும் இறங்குது, அதுக்கப்புறம் திரும்ப ஏறுது, 100 ரூபாய்க்கு வந்துருச்சு, 200 ரூபாய்க்கு வந்துருச்சு, 224க்கு வந்தது, 224க்கு வந்தது, திரும்பவும் 99க்கு இறங்கி இருக்கு. அதுதான் 2008ல வந்து சப்ரைம் கிரைசிஸ்ல இறங்கி இருக்கு. சப்சிக்வெண்டா திரும்ப மேல ஏற ஆரம்பிக்குது. மேல ஏற ஆரம்பிச்சு ஒரு கட்டத்துல 300, 400 அப்படின்னு ஏறிட்டே இருக்குது. 2020 பேண்டமிக் கிராஷ் முன்னாடி 675 இருந்தது. பேண்டமிக் கிராஷ்ல அது திரும்பவும் இறங்கி 441க்கு வந்திருக்கு. 441ல இருந்தது திரும்பவும் மேல ஏறுது. இன்னைக்கு 1916 ருபீஸா அதோட NAV இருக்குது. ஸோ டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 2 crores இருக்குது. இது மார்க்கெட்ல இருக்கிற எல்லா அப்ஸ் அண்ட் டவுன்ஸையும் சந்திச்சிருக்கு இந்த ஃபண்ட். அதை மட்டும்தான் இது சந்திச்சிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. ஏன் அப்படின்னா இந்த ஃபண்ட் வந்து 1995 ஆரம்பிக்கப்படும் போது HDFC Flexi Cap ஃபண்டா அது இல்ல. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா HDFC மியூச்சுவல் ஃபண்ட் 1995ல ஆரம்பிக்கப்படவே இல்லை. 1995ல இந்த ஸ்கீம் வந்து ஜூரிச் மியூச்சுவல் ஃபண்டோட ஸ்கீமா வந்து இருந்தது. சூரிச் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் சப்சிக்வெண்டா அதை HDFC கிட்ட செல் பண்ணிட்டாங்க. அப்படிதான் இது HDFC மியூச்சுவல் ஃபண்டுக்கு இந்த ஸ்கீம் அக்வயர் பண்ணி வந்திருக்கு. இப்ப நான் எல்லோல காமிச்சிருக்கேன் இல்லைங்களா? இந்த டைம் ஃப்ரேம் ஃபுல்லாவே அது சூரிச் மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்த டைம் ஃப்ரேம். 2003 வரைக்கும் அது சூரிச் மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்தது. 2003க்கு அப்புறமா அது HDFC மியூச்சுவல் ஃபண்டுக்கு வந்திருக்கு. இந்த HDFC மியூச்சுவல் ஃபண்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா திரும்பவும் அதோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு. இதுக்கு இடையில நிறைய ஃபண்ட் மேனேஜர் மாறி இருக்காங்க. இந்த ஃபண்டோட நேமே மாறி இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா செபி கேட்டகரைசேஷன் கொண்டு வந்தப்போதான் இதை ஃபிளெக்ஸி கேப் ஃபண்டா கேட்டகரைஸ் பண்றாங்க. சோ ஒரு பக்கம் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், இன்னொரு பக்கம் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்ல இருக்கக்கூடிய அக்விசிஷன் அண்ட் மெர்ஜர் சேலஞ்சஸ், ஃபண்ட் மேனேஜர் வெளியே போயிருக்காங்க வந்திருக்காங்க. Regardless of that, 1000 rupee SIP for 30 years, investment amount 3,65,000. The value has become ஒரு மைண்ட் ப்ளோயிங் ஆன 2 crores வந்து நம்ம முன்னாடி நிக்கிறத பார்க்க முடியும். சோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இந்த முதலீட்டாளர் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய எவ்வளவோ நெகட்டிவ் நியூஸ் வந்திருக்கலாம், பதட்டத்தையும் பரபரப்பையும் வரக்கூடிய இரைச்சலை கொடுக்கிற நியூஸ் இருந்திருக்கலாம், அதெல்லாம் அவர் இக்னோர் பண்ணிட்டு முதலீடு பண்ணிருக்காரு. அதுதான் முக்கியமான காரணமா நம்ம வந்து பார்க்கணும்.
டீட்டெயில்டு ஆன்சருக்காக தேங்க்யூ. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணதை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் பற்றி உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக எங்கள் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸோட ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறதுக்கு ஹெசிடேட் பண்ணாதீங்க. ஸோ அந்த அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அண்ட் இன்னும் உங்களுக்கு ஃபர்தராக ஃபினான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா we recommend you to attend our live webinar. ஸோ இந்த வெபினாரோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த வெபினார் அப்சல்யூட்லி ஃப்ரீ டு அட்டெண்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் எங்கள் சேனலுக்கு நீங்கள் நியூ அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.